அன்பார்ந்தவர்களே, நம் பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா என்ற கேள்விக்கு பதில் ஆம், நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான். இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்து சிலுவையில் தம் இன்னுயிரை அர்ப்பணித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது நாம் செய்கின்ற எல்லா பாவ கடன்களுக்கும் முழுமையான மன்னிப்பை அளித்து நம்மை தூய்மையாக்குவதற்காகத்தான். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள் என்ற வாக்குறுதியின்படி இந்த விடுதலையை நாம் அடைய நம் பாவங்களை மறைக்காமல் தாழ்மையுடன் இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப வேண்டும். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் என்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் பாவ வழிகளில் இருந்து முற்றிலும் விலகி இயேசுவின் மீட்பு செயலை முழுமையாக விசுவசித்து அவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நாம் உண்மையிலேயே பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழ்வோம். இந்த புதிய வாழ்க்கை தொடரில் தூய ஆவியானவரின் வழிகாட்டுதலுடன் தினமும் ஜெபிப்பதன் மூலமும் விவிலியம் வாசிப்பதன் மூலமும் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவின் பிள்ளையாக நிலைத்திருக்க முடியும்.